இன்றைய முக்கிய செய்திகள். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் விண்வெளிக்கு பயணம். வெற்றிகரமாக புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸின் ஆக்சியம் 4 விண்கலம். விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கவலையை அதிகரிக்க வேண்டாம். ரயில் கட்டணங்களை உயர்த்தும் முடிவுக்கு ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. எனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே எம்எல்ஏ சீட். கட்சியில் அதிகாரம் தமக்கே உள்ளது என்று ராமதாஸ் திட்டவட்டம். ஜப்பானின் ஹிரோஷிமா போல ஈரானுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அணு ஆயுத தயாரிப்பு குறித்து மேலை நாடுகள் பொய் பரப்புவதாக ரஷ்யா கண்டனம். வணக்கம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இன்று வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தனியார் விண்கலம் ஒன்றை முதன்முறையாக 2022ஆம் ஆண்டு அனுப்பினர். அந்த வகையில் ஆக்சியம் 4 என்ற பெயரில் 4வது விண்கலம் அமெரிக்கா, இந்தியா, ஹங்கேரி, போலாந்து ஆகிய 4 நாடுகளின் வீரர்களுடன் அனுப்பப்பட்டுள்ளது. நாசா முன்னாள் விண்வெளி வீரரும் தற்போதைய ஆக்சியம் அதிகாரியுமான கமாண்டர் பெக்கி விட்சன் தலைமையில் இந்திய விமானப்படை விமானி சுபான்ஷு சுக்லா, போலந்து நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுலாவோஸ் உஸ்னான்ஸ்கி, விஸ்னீவ்ஸ்கி, ஹங்கேரி விண்வெளி வீரர் திபோர் கபு ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கிய இந்த பயணம் இந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட திரவ ஆக்சிஜன் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் இன்று நண்பகல் 12:01 மணிக்கு இந்த விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆக்சியம் 4 விண்கலம் 28 மணி நேரத்திற்கும் மேலாக புவியீர்ப்பு விசை இல்லாத சுற்றுப்பாதையில் பயணித்து நாளை மாலை 4:30 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைகிறது. அங்கு 14 நாட்கள் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளனர். 1984ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் பயணித்த இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவை தொடர்ந்து 41 ஆண்டுகளுக்கு பின் விண்வெளிக்கு பயணிக்கும் 2வது இந்தியர் என்றும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்றும் திரு சுபான்ஷு சுக்லா பெருமை பெற்றுள்ளார். விண்வெளி மையத்தில் நடத்தப்பட உள்ள 60 சோதனைகளில் இந்திய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்ட 7 இந்திய அறிவியல் ஆய்வுகளை வழிநடத்தும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். விதை முளைப்பதை நுண்ணீர்ப்பு விசை எவ்வாறு பாதிக்கிறது, நீர்க்கரடிகளின் உயிர் வாழும் வழிமுறைகள், தசை மீளுருவாக்கம் மற்றும் அறிவாற்றல் செயல்திறன் உள்ளிட்டவை குறித்து திரு சுபான்ஷு சுக்லா ஆய்வு நடத்துகிறார். விண்வெளியில் இருந்து பிரதமர் திரு மோடியுடனும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடனும் 2 சமூக நல நிகழ்வுகளிலும் திரு சுக்லா பேச திட்டமிடப்பட்டுள்ளது. ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தில் இந்தியாவின் பங்கேற்பு நாட்டின் லட்சிய திட்டங்களில் ஒன்றான ககன்யான் பயணத்திற்கும் விண்வெளியில் நிலையாக இருப்பதற்கான சிறந்த அனுபவத்தையும் வழங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ரயில் கட்டணங்களை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரயில் கட்டணம் வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. குளிர்சாதன வசதி கொண்ட ரயில் பெட்டிகளின் டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதமும், குளிர்சாதன வசதியற்ற மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட்டுகளுக்கு 1 பைசா வீதமும் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் வகுப்பு கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் 500 கிலோமீட்டருக்கு அதிகமாக தூரம் கொண்ட பயணத்திற்கு கிலோமீட்டருக்கு அரை பைசா உயர்த்தப்படுகிறது. இந்த கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அதனை கைவிட வேண்டும் என பிரதமர் திரு மோடியிடமும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடமும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வேலூர் மாவட்டம் காட்பாடி செல்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தாம் சென்றபோது தம்மை அன்போடு வரவேற்ற மக்களிடம் வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணங்களும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளுமே அவர்களுடைய மகிழ்ச்சியை களவாடியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விலைவாசி உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வால் நடுத்தர குடும்பங்கள் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்களது கவலையை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏசி பெட்டிகளை அதிகரிப்பதற்காக சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம் என்றும் ரயில் கட்டணங்களை உயர்த்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இருந்து சாய்நகர் சீரடி விரைவு ரயிலில் காட்பாடி சென்ற முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காட்பாடியிலிருந்து வேலூரில் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனை வரை பொதுமக்கள் காத்திருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். புதிய பேருந்து நிலையம் அருகே வாகனத்தில் இருந்து இறங்கி சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் மாவட்ட திமுக அலுவலகம் வரை நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த திரு ஸ்டாலின் மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின்னர் 197 கோடியே 81 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பென்ட்லின் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 9 இடங்களில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார்.
ஈரான் அணு உலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என வெளியான தகவல் தவறானது என அதிபர் டிரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் உக்கிரமடைந்த நிலையில் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து டிரம்பின் எச்சரிக்கை காரணமாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்துள்ளது. இதையடுத்து இஸ்ரேலில் இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டு குழந்தைகள் ஆர்வத்துடன் செல்ல தொடங்கினர். இந்நிலையில் ஈரான் விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அமெரிக்க தூதர் டாரதி ஷியா, சர்வதேச அமைதியை நிலைநாட்ட ஈரானின் அணு உலைகள் தகர்க்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்ய தூதர் வாசிலி நெபென்சியா கூறினார். இதனிடையே அமெரிக்க விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் சில மாதங்கள் பின்னடைவே ஏற்பட்டதாகவும் ஆரம்பகட்ட உளவு தகவல்கள் தெரிவித்தன. அதை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் நெதர்லாந்தில் இன்று நாட்டோ நாடுகள் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாக்கி மீது அணுகுண்டு வீசப்பட்டது போல தற்போது ஈரானின் அணு உலைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதே உண்மை என்றார். ஈரானும் இஸ்ரேலும் பள்ளி குழந்தைகள் போல சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அவர் விமர்சித்தார். இதனிடையே ஈரானில் இஸ்ரேல் மொசாத் அமைப்பைச் சேர்ந்த 3 உளவாளிகளுக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மேலும் போர் நேரத்தில் இஸ்ரேலியர்களுடன் தொடர்பில் இருந்த 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்முடன் இருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கே எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அந்த கட்சியில் தந்தை மகன் இடையிலான அதிகார போட்டி நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகிறது. திரு அன்புமணி மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை கூறி வந்த திரு ராமதாஸ் சமரசம் ஏற்படுத்த முயன்ற நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் தைலாபுரத்தில் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை என்றார். கட்சியினருக்கு எம்எல்ஏ சீட் வழங்குவதற்கான அதிகாரம் தமக்கே உள்ளது என்றும் திரு ராமதாஸ் தெரிவித்தார். பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர், மாநில தலைவர், மற்ற பொறுப்பாளர்கள் தான் இவர்கள்தான் தேர்தலிலே நிற்கப் போகின்றவர்கள். இவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இவர்கள்தான் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டு. திரு அன்புமணியுடனான மோதல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு ராமதாஸ், எல்லா பிரச்சனைகளையும் போல இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு என்றார். மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோரை அவமதிக்கும் வகையில் வீடியோ திரையிடப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது என்றும் அது தவறு என்றும் தெரிவித்தார். கேரளாவில் இடைவிடாத கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 50 கூலி தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். அந்த மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வயநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு புன்னம்புழா ஆற்றில் சேரும் சகதியுமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தால் ஆற்றின் மறுகரையில் பணிபுரிந்த எஸ்டேட் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தகவலறிந்து சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி தொழிலாளர்கள் 50 பேரை மீட்டனர். கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட அதே இடத்தில் தற்போதும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் இருந்து மக்களை அதிகாரிகள் வெளியேற்றி வருகின்றனர். கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ள நிலையில் வயநாடு, முண்டக்கை பகுதிகளில் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படும் என்ற அச்சத்தால் அப்பகுதிகளில் மக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை கிலோவுக்கு 15 முதல் 30 ரூபாய் வரை விலை குறைந்திருப்பது மக்களுக்கு ஆறுதல் தருவதாக அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களில் துவரம்பருப்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அன்றாட சமையலில் முக்கிய இடம் பிடித்துள்ள துவரம்பருப்பின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிலோ 175 ரூபாயாகவும் கடந்த ஆண்டு 150 ரூபாயாகவும் இருந்தது. 3 மாதங்களுக்கு முன்னர் கிலோ 130 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துவரம்பருப்பின் விலை தற்போது 100 ரூபாயாக சரிந்துள்ளது. விளைச்சல் அதிகரித்து பருப்பு வரத்து அதிகரித்துள்ளதே விலை குறைய காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக துவரம்பருப்பு கர்நாடகாவிலிருந்து வருதுண்ணே. இப்போ வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைஞ்சிருக்கு. ஒரு 3ஆவது மாதம் 4ஆவது மாதத்துக்கு முன்னாலாம் 130 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த மாதம் ஒரு 105, 108 தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் இதே நிலவரத்தில் இருக்கும். இப்போ உளுந்தும் கம்மியாக இருக்குது. உளுந்து, பாசிப்பருப்புலாம் கம்மியாக இருக்குது. உளுந்துலாம் 125 ரூபா இருந்துச்சு, இப்போ 115 ரூபா.
இந்த போன வாரத்தில் 120 ரூபாய் இருந்துச்சு கிலோ. இந்த பருப்பு துவரம் பருப்பு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மொத்தமாக ஜாமான் வாங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாதம் நாங்கள் வந்துட்டு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு பக்கமாக குறைஞ்சிருக்கு. உளுத்தம்பருப்பு விலை கிலோ 130 115 ரூபாயாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த சில மாதங்களுக்கு பருப்பு வகைகளின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகு பதவிகளை பெறும் விவகாரத்திற்கு முடிவு கட்ட ஓய்வு பெறும் வயதை 5 ஆண்டுகள் அதிகரிக்கலாம் என்ற ஆலோசனை கூறப்பட்டது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது திரு யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணக்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் அவரை இடைநீக்கம் செய்ய ஏன் வழிவகை இல்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அரசு அலுவலர்கள் மீது இத்தகைய குற்றச்சாட்டு வந்தால் இடைநீக்கம் செய்யப்படுவதை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் சிலரை கட்டாயப்படுத்தி தீவிரவாதிகள் புகலிடம் தேடியிருக்கலாம் என்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மக்களை தங்களது கூட்டாளிகள் என்று அந்நிய நாட்டு தீவிரவாதிகள் முடிவு கட்ட விடமாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் திரு உமர் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். பாஜகவினர் கூட்டணியையே சரியாக அமைப்பார்களா என கேள்வி எழுந்திருப்பதாக திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் VP சிங் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். VP சிங்குக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரமணி, இந்துக்களை ஒன்று சேர்க்கிறோம் என்று முருகன் மாநாட்டை கூட்டியவர்கள் கூட்டணியை ஒன்றாக சேர்த்தார்களா என்ற கேள்வி எழுகிறது என்று கூறினார். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றுவது உள்ளிட்ட 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து வருவாய்த்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, அரியலூர், திருவாரூர், சேலம், புதுக்கோட்டை உட்பட மாநிலம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன் இந்த போராட்டம் நடைபெற்றது. காலி பணியிடங்களை நிரப்புவது, மேம்படுத்தப்பட்ட ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாகைகளை அவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர். தஞ்சையில் வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு பூட்டு போட்டுவிட்டு வட்டாட்சியர் உட்பட வருவாய்த்துறை ஊழியர்கள் 1000 பேர் தர்ணாவில் ஈடுபட்டனர். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் கைதான பிரதீப் குமார் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின்படி நேற்று முன்தினம் நடிகர் ஸ்ரீகாந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அவரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்றன. கடல் வழியாக நடைபெறும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆண்டுதோறும் சாகர் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தும் இந்த ஒத்திகை இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி நாளை மாலை 6 மணிக்கு நிறைவடைய உள்ளது. கடலூரில் நடந்த ஒத்திகையில் வெடிகுண்டுகளுடன் 5 பேரும், பழவேற்காடு அருகே அதானி துறைமுகத்திற்குள் நுழைய முயன்ற 9 பேரும் காவல்துறையினரிடம் சிக்கினர். தமிழக கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் போல மாறுவேடத்தில் வந்த 43 பேர் பிடிப்பட்டதாக கடலோர பாதுகாப்பு குழும DIG மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பெரியார், அண்ணா ஆகியோரால் சமூக நீதி ஓங்கி நிற்கிறது என்றும் பிற்படுத்த மக்கள் பல்வேறு வகைகளில் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த வரலாற்றை எல்லா வகையிலும் மாற்ற பாஜக விரும்புவதாகவும் திரு ஜவாஹிருல்லா கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறையில் ஊருக்குள் வரும் யானைகளை அடர் வன பகுதிக்குள் விரட்டவும் அகழிகள் அமைக்கவும் கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் சாலையில் அமர்ந்து கொட்டும் மழையிலும் 6 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட இன்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அகழிகள் அமைக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உதகையில் இரை தேடி வந்த சிறுத்தை புலி வீட்டுக்குள் தாவி குதித்து வளர்ப்பு நாயை தேடி அங்கும் இங்கும் சுற்றிய CCTV காட்சிகள் வெளியானதால் மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த அந்த சிறுத்தை புலி பின்னர் கதவின் மீது ஏறி குதித்து சாலையில் நடந்து சென்று மறைந்தது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மானியத்துடன் கூடிய மத்திய அரசின் வீடுதோறும் கழிவறை கட்டும் திட்டத்தில் 78 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி பிரேமா மீது தற்போதைய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ரங்கநாதன் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. யானைகள் நடமாட்டம் காரணமாக அந்த பகுதிக்கு செல்ல கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது.
திருச்செந்தூர் கோயில் முன் உள்ள கடற்கரையில் 80 அடிக்கு கடல் உள்வாங்கிய நிலையில் வெளியே தெரிந்த பாசி படிந்த பாறைகளில் ஆபத்தை உணராமல் பலரும் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அங்கு கடல் அவ்வப்போது உள்வாங்கி வரும் நிலையில் இன்று செல்வத்தீர்த்த பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 700 புள்ளிகள் அதிகரித்து 82,755 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகள் உயர்ந்து 25,245 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 72,560 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,070 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 119 ரூபாயாக உள்ளது. சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சன் டிவி நிதி உதவி மூலம் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இரவு நேர விலங்குகள் நடமாட்ட கண்காட்சி மற்றும் வேடந்தாங்கல் பறவைகள் கூடம் ஆகியவை பொதுமக்களின் பார்வைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டன. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் சன் டிவி கடந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்தது. இந்த நிதியின் மூலம் பூங்காவில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் பூங்காவில் நாக்டர்னல் அனிமல் ஹவுஸ் எனப்படும் இரவு நேர விலங்குகள் நடமாட்டத்தை கண்டு ரசிக்கும் கண்காட்சி கூடம் அமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சி கூடத்தை சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். மேலும் சன் டிவி அளித்த நிதியின் மூலம் வேடந்தாங்கல் வரும் பறவைகளை வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவிலேயே கண்டு ரசிக்கும் வகையில் பூங்காவில் பறவைகள் கூடமும் அமைக்கப்பட்டது. வேடந்தாங்கல் பறவைகள் கூடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்த திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆகியோர் வேடந்தாங்கல் பறவைகள் கூடும் வகையிலும் சிறப்பாக அமைக்கப்பட்ட கட்டுமானங்களை அவர்கள் பார்வையிட்டனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா பூங்காவுக்கு சன் டிவி அளித்த நிதியின் மூலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 6 பேட்டரி வாகனங்கள், 28 பயணிகள் வரை பயணிக்கும் வகையிலான 2 சவாரி வாகனங்களும் வாங்கப்பட்டு ஏற்கனவே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களுடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கியுள்ளது. ரயில் கட்டணங்களை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அதை கைவிடுமாறு வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.